எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் தயிர் பூந்தி பச்சடி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். காரா பூந்தியில் தயிர் பச்சடி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் சம்மர் வேறு ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஃப்ளேவர்லாம் போட்டு நம்ம தயிர் சாப்பிடும்போது தயிரும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், நல்ல ருசியாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இது நீங்கள் எப்போ வேணால் சாப்பிடலாம், ஈவினிங் ஸ்நாக்காக கூட சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா இன்னுமே சூப்பராக இருக்கும். இதை எப்படி செஞ்சேன் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பேனில் நான் தண்ணி எடுத்துக்கிறேன். இந்த தண்ணி நான் சூடு பண்ண போகிறேன். ரொம்ப கொதிக்கிற அளவுக்குலாம் சூடு பண்ணணுன்னு அவசியம் கிடையாது, லேசாக சூடானாவே போதும். ஸோ சூடு ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் பூந்தி சேர்த்துக்கிறேன். இது ஹல்திராம்ஸோட பூந்தி, மசாலாலாம் ரொம்ப ஆட் பண்ணாத பூந்தி. உங்களுக்கு வேணால் உங்களுக்கு எந்த பூந்தி பிடிக்குமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஒரு 5 மினிட்ஸ் நான் விட்டுற போகிறேன் சுடு தண்ணியில். ஸோ பாருங்கள், எல்லாமே நல்லா புஷ்ஷுன்னு வந்துருச்சு, நல்லா தண்ணி அப்சார்ப் பண்ணிடுச்சு, சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போது நான் தண்ணி வடிகட்ட போகிறேன். ஸோ இதை அப்படியே பிரித்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுற போகிறேன். இப்போ ஒரு பவுலில் நான் திக்கு தயிர் எடுத்துக்கிறேன். நல்ல திக்கான, நீங்கள் வீட்டில் செய்கிறீங்களோ இல்லை கடையில் வாங்கிறதா இருந்தாலும் நல்லா திக்கு தயிராக வாங்கிக்கோங்க. இதுக்கு நல்லாயிருக்கும், க்ரீமியாக இருக்கும். ஸோ இதை இப்போது நான் அடிச்சுக்க போகிறேன். நல்லா ஒரு பிளெண்ட் பண்ணிக்கிட்டோன்னு வைங்களேன், திப்பி திப்பியாக இருக்காது, நல்லா ஸ்மூத்தாக இருந்தால் நல்லாயிருக்கும் தயிர். ஸோ அதுதான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்தளவுக்கு எவ்வளோ ஸ்மூத்தாகிடுச்சு பாருங்கள் தயிர். இதில் மசாலா சேர்க்க போகிறேன். சில்லி பவுடர் சேர்க்குறேன், ஜீரக பொடி சேர்க்குறேன், பெப்பர் பவுடர் சேர்க்குறேன், உப்பு சேர்க்குறேன், அதுக்கப்புறம் கடைசியாக சர்க்கரை சேர்க்குறேன். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மசாலாவும் தயிரில் மிக்ஸ் ஆகிடணும். இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதில் பச்சை மிளகாய் சேர்க்குறேன், நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, பயங்கர ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் ஊற வச்ச பூந்தியை சேர்த்துக்கிறேன். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குல்ல. ஸோ அதனால் நல்லா திக்கு தயிரில் தான் இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக கிடைக்கும். ஸோ அவ்வளோதாங்க, காரா பூந்தி தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. பவுலில் இதை நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே டெக்கரேஷன் மாதிரி கொஞ்சம் முறுமுறு பூந்தியும் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, ஃபர்தராக மேலேயே நீங்கள் கொத்தமல்லி இன்னுமே ஆட் பண்ணால் சூப்பராக தான் இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃபைனல் டச்சுக்கு கொஞ்சம் சில்லி பவுடர். ஸோ இப்போது எடுத்து சாப்பிட்றத காமிக்கிறேன். எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள், அப்படியே சான்ஸே இல்லை, சீஸாக தயிரான அளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி திக்கு தயிரில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த சம்மருக்கு சூப்பராக இருக்கும். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள்.